பிரைஸ் தி லார்ட். இந்த காலை தியானத்திற்கென்று ஆதியாகமம் 28 நான் வாசிக்கிறேன் 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நான் படிக்கிறது சீக்கிரமா கவனிங்கள். நீங்க கூட பைபிள் பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு இதை வச்சுதான் இந்த மாறாய போறோம். உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரும்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்குள்ள திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நாம் இன்றைக்கு இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். நீ பரம்புவாய் மேற்கும் கிழக்கும். ஆபிரகாம் கிட்ட சொல்லப்பட்ட அதே வார்த்தை, உன் சந்ததி பூமிக்குள், பூமியை உனக்கு சந்ததிக்குள் பூமி வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். இன்றைக்கு செய்தி சிம்பிள் செய்தி தான், பட் இதில் வாழ்க்கையோடு இணைந்து வருகிற ஒரு சம்பவம் தான். இன்னைக்கு செய்தி சிம்பிளாவே தேவனை அறிகின்ற அறிவு இன்றைக்கு அதான் செய்தி. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மெயின் தேவனை அறிகின்ற அறிவு. ஒரு குழந்தைக்கு நமக்கு தேவை கல்வி அறிகின்ற அறிவு, நாலேஜ். ஆகையால் தான் நாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். நாம் கவர்மெண்ட் ஸ்கூலை செலக்ட் பண்றதே கிடையாது. அநேகர் முடிந்த அளவுக்கு 98% நம்ம சொல்ல பிரைவேட் ஸ்கூல்ல அது நல்ல உயர்ந்த ஸ்கூலாக தான் நாம் பார்க்கிறோம். காரணம், நம்ம பிள்ளைக்கு வேண்டிய அறிவு, நாலேஜ் வளரணும், அதோட தன்மை சொல்லணும் என்பதற்காக. அதே போல ஒரு அறிவில்லாவிட்டால் அறிவில்லாத ஒரு முட்டாள் என்றுதான் என்ன பண்ணுவோம், நம்மள சொல்றாங்க. அறிவே இல்லை, அவன் சொசைட்டில மரியாதை இருக்காது. அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு நமக்கு. இந்த அறிவை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு செய்திக்கு கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு தனிமையான இரவு. தேவன் குடும்பத்தை விட்டு பிரித்து அந்த மனிதனை தனிமைப்படுத்துகிறார். கவனிங்கள், இந்த செய்தி ஈசாக்கு தேவ மனுஷனுக்கு தெரியாது. இதான் விஷயமே. தேவ மனுஷியாகிய ரெபெக்காளுக்கும் தெரியாது. யாக்கோபுக்கும் நான் ஏன் ஓடுகிறேன் என்று தெரியாது. அதே நேரத்தில் ஏசா சொல்வார், என்னாலதான் ஓடுகிறான். நான் ஏசாவுக்கு தெரியாது எதனால யாக்கோபு ஓடுகிறார். ஆனால் யாக்கோபு ஓடும்போது ஒரு நம்பிக்கையோடு ஓடுகிறார். இன்றைக்கு அதான் கவனிகள் என்னதுங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஓடுகிறார். அந்த நம்பிக்கையை தான் இந்த சொப்பனம் தேவனுடைய வார்த்தை மாற்றுகிறது. நாம கவனிங்கள், நான் சொல்லுகிறது நல்லா கவனிங்கள். ஏன் ஓடுகிறார்? யாக்கோபை கேட்போமானால் அவர் 2 சொல்வார். என் சகோதரனை வஞ்சித்தேன், என் தகப்பனை ஏமாற்றி விட்டேன், மரண பயத்தினால் என் மாமா வீட்டினா ஆரானுக்கு ஓடுகிறேன் அப்படி சொல்வார். அவங்க அம்மா கேட்டீங்கன்னா, என் மகன் ஏன் நான் தான் ஓட வச்சேன், ஏன் ஓட வச்சேன்னு கேட்டீங்கன்னா, என் பெரிய பையன் சொல்றான் அவனை நான் சாவடிக்க போறேன். ஆகையால் பிள்ளை உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, என் அண்ணன் வீட்டுக்கு போட்ட சொல்லி நான் தான் அவனை அனுப்பிவிட்டேன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் ஈசாக்கு கேட்பார்களானால் அவர் இப்படி சொல்லுவாரு, என் பிள்ளை என்னை ஏமாத்தான் பரவாயில்ல, அதை நான் மன்னிச்சு நான் ஆசீர்வதித்து இந்த தேசத்தை நீ வாழாதன்னு சொல்லிதான் அனுப்புறேன்னு. காரணம் என்ன? அவர் போகும்போது சொல்றாரு, இந்த தேசத்து குடிகள் என்ன பண்ணாதே, நமக்கு நீ பெண் கொள்ளாமல் உன் மாமா வீட்டில் போய் என்ன பண்ணு,
பெண்கொள் காருங்களேன், ஒரு வாலிபன் கிடையாது. ஏழத்தாழ என்னுடைய கணக்கின்படி 72 73 வயசு இருக்கும். 73 70 வயசு வரைக்கும். இந்த 40 வயசுல ஈசாக்குக்கு தன் தகப்பன் பொண்ணு தேடி கொடுத்தாரு. 60 வயசுல ஈசாக்கு பெற்றாரு. ஆனால் இந்த யாக்கோபு மாத்திரம் 70 72 வயசு வரைக்கும் அந்த பெண் தேடாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, ஈசாக்கு அந்த லெவலுக்கு மனதைரியம் இல்லை போல. அந்த கானானிய பெண்ணை யாக்கோபுக்கு என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது என்பதற்காக அந்த மனுஷன் மௌனமா இருந்தார். அதே நேரத்தில் ஈசாக்கினால் எங்க போக முடியல, பைபிள் சொல்லு, நான் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி யாரை எட்டுன்னு போக கூடாது. எலியேசிட்ட சத்தியவான், என் மகனாகி ஈசாக்க கொண்டு போக கூடாது சத்தியவான். அந்த ஈசாக்கு எப்படி அங்க போறதுன்னு சொல்லிட்டு ஈசாக்கு மௌனமா இருந்தார். போகும்போது சொல்றார், நீ போய் அங்க போய் பொண்ணு கொண்டு. இது ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் சொல்றேனே, ஓடிக்கொண்டிருக்கிறார் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஓடிக்கொண்டிருக்க வழிதான் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். நல்லா ஓடிங்களே. ஏமாற்றி ஓடுறவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுப்பது நியாயமா? இந்த இடத்துல பார்த்தா யாக்கோபு என்று எத்தன் ஓடிக்கொண்டிருக்கிறான். தனிமையை அம்மா விட்டு உயிர் தப்பிச்சா போதுன்ட்டு ஓடுறவனுக்கு தேவன் கடிந்து கொள்ளவில்லை. ஓடுறவனுக்கு செஞ்ச பாவத்தை தேவன் உணர்த்தவில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் எங்குமே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை யாருமே, ஒரு மனிதன் தேவன் ஓடிக்கொண்டிருக்க அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டிட்டு அவனுக்கு என்ன சொல்ற, ஈசாக்கை ஆசீர்வதித்து இதே கருத்து ஈசாக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தேசத்துல வாசம் பண்ணு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணியை நான் நிறைவேற்றுவேன், நீ பலுகி பெருகுவாய் என்று சொல்லி ஈசாக்கு 26ஆம் அதிகாரத்துல இத பத்தி எழுதியிருக்கு. காரணம், ஈசாக் குட் மேன். ஈசாக்கு யாரை ஏமாத்தல. ஈசாக்கு பஞ்ச நாள்ல எகிப்துக்கு போல கேராருக்கு போய் செலக்டட் கரெக்ட் பிளேஸ், சரியான இடத்துக்கு செலக்ட் பண்ணாரு. அப்ப தரிசனம் கொடுத்தது ரைட்டு. ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமா பலமா. எப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய பார்வையில சரியா இருந்து மெல்கிசேதேக்கு வாழ்க்கையில செலக்ட் பண்ண தொட்டுதான் தன் சகோதரனாகிய லோத்தை மீட்பதற்காக தன் உயிரை பணம் வைத்து மீட்டு வரும்போது, சோதம் ராஜா முன்னே வரும்போது சோதமை செலக்ட் பண்ணாம மெல்கிசேதேக்கு சமாதான ராஜா முதல்ல வாங்கிட்டு அவருக்கு தசமபாகலாம் கொடுத்தார். அப்போ அவருக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டு, தரிசனத்துக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையை பாருங்கள். இந்த மூணாவது இந்த மனுஷனுக்கு முதல் 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 73 வயசு ஆக போகிற இந்த மனுஷன் முதல் 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 தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ பலுகுவ, நீ பெருகுவ, நான் உன்னோட இருப்பேன், உன்னை சுகமா கொண்டு வருவேன், நான் சொன்னது செய்யல, உன்னை கைவிட மாட்டேன், நீ நல்லா இருப்ப. ஆனா இவர் ஓடுறது எப்படி ஓடுறாருன்னா, குற்றமனசாட்சியை ஓடுறாரு. யாரையா மாதிரி ஓடுற, யாருடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தின, என் சகோதரனை யாரை ஏமாத்தின, எங்க அப்பாவை யாரால ஏமாத்தப்பட்ட, எங்க அம்மாவால ஏமாத்தப்பட்ட, ஓடிக்கொண்டு ஒரு பயந்து ஓடுற மக்களுக்கு கர்த்தர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்கள். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செய்தி போனாதான். எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம். நீ பலன் கொண்டு திடன்மருனாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவளுக்கு பங்கிடுவாய். யோசுவாயிட்ட ஒரு பெரிய பொறுப்பு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமாறு. நீ போகும் இடமெல்லாம் நீ புத்திமன் நடந்து கொள்ள. இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலக திருப்பாயாக அப்படி சொல்லிட்டு 9 நான் கட்டளிடவில்லையா, பலன் கொண்டு திடமான திகையாத கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட. இங்க என்ன சொன்ன, உன்னோட கூட இருப்பேன். ஆனா நீ என்ன பண்ணணும், நான் உன்னோட இருக்குன்னா 7 என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாயப்பட செய்ய கவனமாறு. மிகவும் பதிலும் நீ நடந்து கொள்ள, அதை விட்டு வலதுபுறம். தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறாரா, சில நிபந்தனை இங்க நிபந்தனை கொடுக்கிறார். யாருக்கு? யோசுவாவுக்கு. 40 வருஷம் யோசுவா கர்த்தருக்காக ஓடி வந்த மனுஷன், 40 வருஷம் மோசேயோட பயன்படுத்த மனுஷன். அந்த மனுஷன் எரிகோ கிட்ட வரும்போது கர்த்தர் சொல்ற, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னா நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள். ரைத்தன கர்த்தர் யாரோட இருக்க. ஆனால் இங்க யாக்கோபு கிட்ட பேசும்போது அந்த மனுஷன் ஓடும்போது, ஏமாத்திட்டேன்னு ஓடும்போது, நான் கூட இருப்பேன் பண்ணுவேன், எந்த ஒரு நிபந்தனையும் 28ஆம் அதிகாரத்தில் இல்லை. 28 திருத்திக் கொள்ளுங்கள். கவனிங்கள், இங்க ஏவன் எந்த ஒரு நிபந்தனையும் யாக்கோபுக்கு வைக்கல.
யோசுவா எந்த தப்பும் யோசுவாட்ட கண்டுபிடிக்க முடியாது. யோசுவாக்கு கர்த்தர் நிபந்தனை வச்சாரு. ஆனால் தன் சகோதரனால், தன் தகப்பனால், தன் தாயினால் குற்றம் கண்டுபிடிக்கத்தக்க ஒரு மனிதனுக்கு முன்பாக கர்த்தர் எந்த ஒரு நிபந்தனை வைக்கல. வச்சிருக்காரா? நான் உன்னோட இருப்பேன். என்ன ஆச்சரியமாகுது. என்ன இங்க நடந்தது அப்படி பார்க்க போறேன். நல்ல கவனிங்கள். நான் வாசிக்கிறேன். தேவனை அறிகின்ற அறிவுன்னு சொன்ன பார்த்தீங்களா? 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனை கர்த்தர், நீர் படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன். கவனிங்கள், கவனிங்கள். 15 நான் உன்னோட இருப்பேன். அப்போ என்ன இங்க ஒரே ஒன்று தான் இங்க நிபந்தனை கர்த்தர் கொடுக்கல. ஆனா ஒரு வார்த்தை இங்க எழுதல. என்ன எழுதலன்னா, நான் உன் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி இங்க எழுதல. என்னங்க என்ன எழுதிருக்கணும்? என்ன எழுதிருக்கணும்? நான் உன்னோட இருக்கிறேன் சொல்றதுக்கு முன்பாக, நான் தேவன் உன்னோட இருக்கிற, நான் உன் தேவன், பயப்படாத, நான் உன்னோட, நான் உன் தேவன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தானா அது சரி. நான் உங்க அப்பன் தேவன், தாத்தா தேவன், உங்க அப்பன் தேவன். அப்பனா நடுல கேப் வைக்கிறாரு. நான் உன் தேவன் இல்லைனா இருக்கிறா இல்லையான்னு சொல்லி யாரு அவர் சொல்லவே இல்லை. நான் உன் தேவன். இப்ப இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கவனிங்க பாருங்க. நான் வாசிக்கிறேன் 20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து, என் தேவன் என்னோடு இருந்து சொல்லல அவர். யாரு? என் தகப்பன தேவன் என்னோடு இல்லை. அவர் காமன் தேவன் சொன்னா உலகத்துல காமன். எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். கர்த்தரே என் தேவன் சொல்லும்போது ஒரே கடவுள். இயேசுவே என் தேவன் சொல்லும்போது ஒரே காமன் நேம் கடவுள் கிடையாது. தேவன் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் ஒரு எல்லாருக்கும், எல்லா தேவன் கடவுளுக்கும் தேவன் பேர் வைக்கலாம். எல்லா மதத்திலும் அவங்க கடவுளை தேவன் சொல்றாங்க. கர்த்தர் தேவன் சொல்லும் போது அவர் தான் தேவன் என்று நம்ம தான் ப்ரூஃப் பண்ணோம். இவர் தேவன், அன்னைக்கு எவ்வளவு தேவன் இருந்தாங்க. தேவன் என்னோட இருந்து, நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி என்னை உகாக எடுத்த வஸ்திரம் எனக்கு தந்து, பாத்தீங்களா, என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். இப்ப சொல்லுங்க, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? கர்த்தர் என் தேவன் என்னோட இருந்து சொல்லாம தேவன் என்னோட இருந்து சொல்லிட்டு கர்த்தர் அப்பதான் சொல்றாரு கர்த்தர் என்னோட இருப்பார். அப்ப என்னன்னு எனக்கு அறிவு மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அதுதான், எனக்கு தேவன் தான் வேணும். எதுக்காக சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சோறு போட்டு ட்ரெஸ் கொடுத்து எல்லாமே கொடுத்து எல்லாம் பண்ணாதான் என்னோட இருந்து காப்பாற்றி சோறு ட்ரெஸ். அவருக்கு என்ன தீக்கிரமா என் தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணும்? நான் போற இடத்துல எனக்கு என்ன வரக்கூடாது. ஏன்னா பிரச்சனை நீ போற உள்ள எப்படி இது பாரு, இவரு உள்ள எப்படி இது பாத்தீங்களா எப்படி இருக்குது மனுஷன். நீங்க நான் போற இடத்துல என்ன வரணும்? எனக்கு சாப்பாடு இருக்கணும், ட்ரெஸ் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். சமாதானம் வர பண்ண வர எப்போ எனக்கு கடவுளே தேவன் எனக்கு எப்போ நான் கர்த்தர் எனக்கு தேவன் சொல்றோம். சாப்பாடு, ட்ரெஸ், எனக்கு சமாதானம், என் வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் செய்யதான், அப்பதான் எனக்கு கர்த்தர். பிரச்சனை. இன்றைக்கு முதல் பாயிண்ட், யாக்கோபின் இந்த தரிசனத்தை, இந்த சொப்பனத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு காரணமே கவுனிகள். ஏன் கொடுத்தார்னு பல வருஷம் நம்ம பேசியிருப்போம். இன்றைக்கு பேர் சத்தியத்தை கவுனிங்களே. கர்த்தர் யாக்கோபின் நம்பிக்கையை மாற்றினார். முதல் 2, யாக்கோபுக்கு எதிர்காலத்தின் மேல் ஒரு தெளிவை உண்டாக்கினார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த 2 காரியம் தான். யாக்கோபின் நம்பிக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் யாக்கோபின் எதிர்காலத்தை தெளிவை உண்டாக்குறார். யாக்கோபு பெத்தேல் என்ற லூஸ் என்ற ஊருக்கு அவர் படுத்து தூங்குற வரைக்கும் யாக்கோபு ஒரு நம்பிக்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறார். கவனிங்கள், ஒரு இரவு அப்பா விட்டு ஓடும் போது ஒரு நம்பிக்கையோட ஓடுகிறார். ஒரு இடம் இரவு வரும்போது கல்ல தலைகளை வச்சு படுக்கும் போது கர்த்தர் தரிசனத்துல ஒரு சொப்பனத்துல பேசுகிறார். இப்போ யாக்கோபின் மனசு மாறி போச்சு. இனிமேல் தான் கர்த்தர் தெளிவு வந்து போச்சு. உன் சந்ததி இப்படி தருவேன், இந்த பூமி தருவேன், உன்னை திரும்பி. யாக்கோபின் நம்பிக்கை என்ன? பக்கத்திலே 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் அங்கே இருக்கு பாருங்க. 27:40. ஆகையால் என் மகனே, யாரு?
ரெபெக்கா, நான் சொல்வதை கேட்டு மேல 42 பார்த்தேன். மூத்த மகனை ஏசாவின் வார்த்தை ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்றான். எதுக்கு? எப்படி தேற்றிக்கிறாரா? அவரை எப்படி தேற்றி? அவன் ஆறுதல் படுத்திக்கலையா? எப்படியாவது நான் மாறிடுவேன், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் போல. யாக்கோபு கொன்னாதான் எனக்கு என்ன வரும்? யாக்கோபு செத்தாதான் எனக்கு ஆறுது. யாருக்கு? அவன் தேட்டிக்கிறான், யாக்கோபு செத்துட்டோம், அப்ப நான் ஆறுதல் பெற்றலாம். அப்போ ஆகையால் என் மகனை, நான் நீ சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறான் இருக்க உன் சகோதரனாகிய லாபான்ல ஓடி போய். எப்படி போ? யார் துரத்துறது? வீட்டை விட்டு அம்மா துரத்தி. உன் சகோதரனுடைய கோபம் தனிய மட்டும் சில நாள் எண்ணத்தக்க நாள். என்னதுங்க? என்னது? சில நாள் அவனிடத்துல இரு. எப்படி இருங்க? அவனிடத்துல இரு. உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு. கவனிங்கள், அப்ப தப்பு இதுல நீ செஞ்ச மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி, கவனிங்கள், நான் யார் அனுப்புறேன்? ஆள் அனுப்பி அவனிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாள் உங்கள் இருவரை ஏன் எழுந்து போக வேண்டும் என்றான். என்ன விஷயம் சொல்லுங்க? என்ன நம்பிக்கை? அந்த வீட்டை விட்டு ஓடும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ போ, சில நாள் மாமா கிட்ட தங்கு, நீ போ, தைரியமா இரு, அம்மா பாத்துக்கிறேன். யார் பாத்துக்கிறேன்? அம்மா பாத்துக்கிறேன். நான் அனுப்புவேன். யாரு? நான் அனுப்புவேன். நீ போ, இதே வாய்தா, நீ போ. உங்க அப்பா மேல, உன் மேல ஒரு சாபம் என் மேல வரட்டும், நீ போ. அந்த அம்மாவோட அதிகாரத்தை நீ போ, சில நாள் தான், மாசம் கிடையாது, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் ஆள் அனுப்புறேன், நீ போ, நான் கொண்டு வரேன். இதான் யாக்கோபின் நம்பிக்கை. இன்னைக்கு மனுஷன் நம்பிக்கை. யார நம்புறீங்க? இப்ப கர்த்தர் சொல்ற, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்குள்ள திரும்பி வர பண்ணுவேன். யார் கொண்டு வரணும்? உன்னை நான் நம்பிக்கையில ஓடுறேன். சில நாள் ஆள் அனுப்புவேன், நீ பயப்படாத, நான் கொண்டு வர்றேன். இப்ப கர்த்தர் கனெக்ட் பண்ணிட்டாரு. நீ போறலாம், நீ போ, நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்ப யாக்கோபின் வாழ்க்கையில வந்தது, அம்மா சொல்றது மைண்டு மாறி போச்சு. இப்போ அவர் சொல்றாரு, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானம் திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் என் தேவனா இருப்பார். நல்ல கவனிங்களின் சகோதரனை, செய்திக்கு முன்பாக மனிதனுடைய வார்த்தை என்றைக்கும் உன் எதிர்காலத்தை மாற்றவே மாற்றாது. உன் பெத்த தாய் இருந்தாலும் சரி, கூட பிறந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு சோறு போடுறேன், நான் உன் எதிர்காலத்தை மாத்துறேன், நான் என்னையே சொல்றேன். கேட்டீங்களா? என் பிள்ளைய வாழ்க்கையை என்னால் செய்ய முடியாது என்பதை எனக்கு நான் அறிஞ்ச சத்தியம். என் பிள்ளைய நான் வளர்க்க முடியாது எனக்கு தெரியும். எத்தனையோ பிள்ளை என் பிள்ளைய வளர்க்க சொல்லிட்டு பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு போன, செத்து போனவங்களை உண்டே, விட்டுட்டு ஓடி போனவங்களை உண்டையா அந்த உலகத்துல. அதே என் பிள்ளைய உயிர் சொன்னாங்க, அதே பிள்ளைய வேசிதனத்துக்காக பிள்ளைய கொன்று போட்டவங்களை வித்து போட்டவங்களை உண்டு, வேசிதனத்தை விட்டவங்க சமுதாயத்தில் உண்டு. எத்தனையோ ரைட்டா? எத்தனையோ பேர் நம்பிக்கையாக நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யார் பார்த்துக்கிறேன்னு சொன்ன நடுத்தரில் விட்டவங்க உண்டு. பைபிள் தான் சொல்லுது. என்றைக்குமே மனிதனுடைய வார்த்தை தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட உனக்கு எனக்கு தான் சத்தியம். நான் உலகத்தை பத்தி பேச வரல. உன்னுடைய வாழ்க்கை சில நேரம் நடக்கிற சில பிரச்சனைகள் உனக்கு புரியாது, எனக்கும் புரியாது, இன்றைக்கு புரியாது. ஆனால் தனிமையா ஓடிக்கொண்டு இருண்ட சூழலை ஓடிக்கொண்டிருப்போம். ஒருவேளை யாக்கோபு போல கர்த்தர் பேசாம இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் நான் வாழ எப்ப சொன்னவங்கிட்ட கிடையாது, உனக்காக நீ வாழ வேண்டும் என்பதற்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கரத்தில் இருக்கிறதுக்காக சொல்லாம, நீ பெத்தெடுத்த பிள்ளைங்களை உங்க அப்பா அம்மா பார்த்து எங்க அப்பா அம்மா வாழ வைப்பாங்க சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா இருந்தா போதும். நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைகளை பார்த்து, நான் ஒரு நல்ல தகப்பன் தாயா உங்க பிள்ளைக்கு இருக்கணும்னு சொல்லுங்க. என் பிள்ளைய என்னால் வாழ வைக்க முடியும் தயவு சொல்லுங்க. என் பிள்ளைய நான் வாழ வைக்கணும்னா, இல்ல என் பிள்ளைக்கு நான் சோறு போனா கர்த்தர் எனக்கு கொடுத்தாதான்.
நானும் என் வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியாது. நான் பெற்றெடுத்த பிள்ளை என் வாழ்க்கை நான் தீர்மானம் பண்ண முடியாது. நான் எப்படி உன் வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும்? நீ கடவுளா? ரெபெக்கால கட்டி நீ பெரியாளா? கோடீஸ்வரி, அதிகாரம் படிச்சவங்க, ராஜா ராணி போல இருந்தவங்க. அவங்க வார்த்தைக்கு அவ்வளவு கனம். நீ இப்போ நில சில நாள் ஒன்றுமில்லாமல் போச்சு. காரணம், ஒரு கிறிஸ்தவ சபை என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை அறியும்படியான வழிதான் வாழ்க்கையை முக்கியம். இங்கே தான் ஸ்டார்ட் அப் கொடுக்கிறார் தேவன். அதனால தான் நீ இதை செய், நான் அதை செய்வேன்னு சொல்லல. பிகாஸ் அது கத்த சொன்னாலும் அவரால் செய்ய முடியாது. ஏன்னா யாக்கோபுக்கு யாரை தெரியாது? தேவனை தெரியாது. ஆனால் யோசுவா செய், இதை செஞ்சாதான் அவன் கூட இருப்பேன்னா யோசுவாக்கு 40 வருஷம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை? எதனால ஓடுறாரு? இப்ப தொடக்கத்தை தான் இங்க நம்ம பார்த்தது. தொடக்கம் என்ன பிரச்சனை, ஏன் ஓட்டினாரு, ஏன் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சாரு. வாசிங்க. சின்ன பிரச்சனை பல முறை தெரியும், நம்ம பார்த்திருப்போம். 27:1 ஈசாக்கு முதிர் வயது, அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரன் ஏசாவை என் மகனே என்றான். இதோ இருக்கிறேன் என்று. அப்போது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வளர்த்து போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா ருசி உள்ள பாத்திரம் சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமனை ஆசீர்வதிக்கும் இடத்தில் கொண்டு வா. இதுக்கப்புறம் 45 வருஷம் உயிர் வந்தார். எத்தனை வருஷம்? 45 வருஷத்துக்கு மேல. ஏறத்தாழ 135 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா 60 வயசுல குழந்தை பெற்றாரு. இப்போ இவருக்கு வயசு 72 தான் இருக்கும். நான் கணக்கெல்லாம் கேட்டேன், முடிஞ்ச பிறகு கேளுங்க, நான் கரெக்டாக சொல்கிறதெல்லாம் இல்லை சொல்லியிருந்தேன் டைம் ஆகிடும். 132 135 வச்சுப்போமே. ஆனால் அவருக்கு என்ன கண் பார்வை குறைஞ்சி போச்சு. அந்த நாளில் எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஆயாத்தில் இப்போ அவங்களும் சொல்லுவாங்க, கண் பார்வை குறைஞ்சிட்டு அவங்க சொல்லுவாங்க, அப்போதைக்கு பழைய காலத்து சீக்கிரம் சாவன் சித்திரவம் பாடுவாங்க. என்னதுங்க, இன்னும் எவ்வளோ நாள் பாடுவாங்க. கண் பார்வை குறையும் போது அந்த நாளில் மரணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வயதானவங்க தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் 70 வயசு மேலே தான் கண் பார்வை போகும். சின்ன ஒரு கேட்ரக்கோ, சின்ன ஒரு நரம்புல சின்ன ஸ்ட்ரோக்கோ வந்திருக்கும். யாருக்கு? ஈசாக்குக்கு. அது அவர் கண் பார்வையை மறைக்க. ஏன் அவர் செத்துருவன்னு சொன்னார்னா, ஆபிரகாம் முதிர் வயதில் கண் பார்வைக்கு போகும் முன்னாடி இதை பிறகுனா இதே மாதிரி இப்போ சூழ்நிலை வரும்போது யார் செத்துருப்பா? ஆபிரகாம் செத்துருப்பார். இப்போ தவக்கம் வீடு என்ன கத்துறா? அப்போ கண் பார்வை போச்சுன்னா தான் ஆயிடுவோம். அப்போ செத்துருவன்னு நினச்சிட்டார். கவுனிங்கள், இதில் 45 வருஷம் அதிக உயிர் வாழ்ந்தவர் 3 பேரில் இவர் தான். ஒருத்தர் 175, ஒருத்தர் யாக்கோபு 147, இவர் 180. அவர் ஏன் கர்த்தருடைய திட்டத்தை பாருங்களேன். சில நேரத்தில் ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏன் நடக்குன்னு தெரியாது. யார் மேலே போடக்கூடாது. அப்போ அவர் நேசிக்கிற பெரிய பையனை பார்த்து நீ கொண்டு வா. அவர் டைம் குடிச்சிட்டார் போல, சாகும்போது முன்னாடியாவது நான் விரும்பினதை சாப்பிட்டு செத்துடலாம். அப்போ கேட்டு வரும், அந்த பெரிய பையன் வனத்துக்கு போயிட்டு வா, அடிச்சுன்னு வா, முயலோ மானோ எதோ வேட்டையாட்டு கொண்டு வந்தால் ருசியாக இருக்க சாப்பிடலான்னு சொல்லும்போது அதை கேட்டு, அப்படி நீ செஞ்சு கொடுத்தா நான் கடைசியை சாகும்போது என்ன பண்ண உன்னை ஆசீர்வதிப்பேன். சாகும்போது ஆசீர்வதிச்சா அது உனக்கு ஆசீர்வாதம் நினைச்சு என்ன பண்ணா, இவர் கொண்டு போகும்போது இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை யார் கேட்டாரா? ரெபெக்கால் கேட்டான். கேட்டுட்டு உடனே தன் இளைய மகனை கூப்பிட்டு, உங்க அப்பா சாக போறாரா, சார் முன்னாடி அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாரா, அவர் ஆசீர்வதிக்க போறாரு. எனக்கு என்ன ஒன்று நான் கரெக்டாக புரியுதுன்னா, முதிர் வயதில் தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கிறது அப்படியே பிள்ளைங்க மேலே வரோன்றது எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்களேன். அப்ப தகப்பனுடைய வார்த்தை எந்த லெவலுக்கு கனமா இருந்தது பாருங்களேன். வார்த்தை கனம் கிடையாது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்களேன். எங்க அப்பா ஆசீர்வதித்தா மேல வரணும், பிள்ளைங்களுக்கு இருக்கணும். காரணம் அவங்க அப்பா வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு முன்னாடி தூய்மையா இருக்கணும். நீங்க பிள்ளைங்க சொல்லுவாங்களா உங்களை பார்த்து, எங்க அப்பா ஆசீர்வதிச்சா நல்லா இருப்போன்னு. நீயே நல்லா இல்லாதவன் எப்படி நான் ஆசீர்வதிக்கணும் பிள்ளைங்க சொல்லுவாங்க. நீயே ஃப்ராடா இருக்கிற, உன் வாழ்க்கை எனக்கு வேணாயா. உங்க பிள்ளைய விரும்பணும், எங்க அப்பா ஆசீர்வதித்தா நீங்க வரணும். எங்க அப்பா எங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தாரு சொல்லுங்க. உங்க அம்மா ஆசீர்வதிச்சா வரணும். நீ சொன்ன எங்கள் அம்மா எனக்கு முன்னாடி தெளிவாக வாழ்ந்தாங்க, சண்டை இல்லாமல் வாழ்ந்தாங்க, சமாதானம் வாழ்ந்தாங்க, எவ்வளோ துன்பத்தில் உபத்தில் எங்களை கூட இருந்தாங்க, அவங்க என்றைக்கு பிரிந்து அப்படி இருக்கும். அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன். நீங்கள் விசுவாசமாக சொல்கிற வார்த்தை உங்கள் பிள்ளையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். எங்க போய் போடும்போது என்ன பண்றா, உடனே அந்த அம்மா கூப்பிட்டு நான் சொல்றேன் 2 என்னது பைபிள் நான் வாசிக்கிறேன்.
2 கொண்டு வாங்க, நீ 9 நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டியில கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசி உள்ள பதார்த்தங்களை சமைப்பேன். கவனிங்கள், உன் தகப்பன் தாம் மரணம் அடைய முன்னே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அந்த அம்மா வச்சிங்களா, உங்க ஆசீர்வாதம் எப்படி? உங்க தகப்பன் மரணம் அடைய முன்னே. இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீ போய் அவன் ஏசாவை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு, நான் என்னமா விரும்புறேன், உன்னதான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். அதனால பண்ண நீ இந்த விளையாட்டை எல்லாத்தையும் கொண்டு வா, நான் சமைச்சு தரேன். உன் தகப்ப சாவதுக்கு முன்னாடி. யார் சாவதுக்கு முன்னாடி? அவருடைய ஆத்மா யார் ஆசீர்வதிக்கணும்? யாக்கோபதே ஆசீர்வாதம். ரைட், அந்த அம்மாவோட விருப்பம் சரிதான், அந்த அம்மா பல செலக்ஷன் சரிதான், யாக்கோப் எடுத்து செலக்ஷன் சரிதான். அந்த அம்மா பார்த்து காரணம் என்ன? வயிற்றுல 2 குழந்தைய முட்டின்னு மோதி கொண்டிருக்கும் போது கத்தத்துல விசாரிக்கிறாங்க, என்னங்க இன்னையா ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அப்பா சொல்றாங்க, மூத்தவன் இளையவனை. அப்போ யார் 2 பேர் யாரு? யாக்கோப் தான். அப்ப யாக்கோப் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா கிடையாது. ஈசாக்கு அப்புறம் யார் வரணும்? யாக்கோப் வரணும். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? ஏசாக்கு வராதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்னா, ஆனால் ஈசாக்கு நோக்கமே மூத்த மகனாகிய ஏசாவின் மேல் பட்சமா இருந்தாராம். கவனிங்கள், காரணம் என்றைக்குமே அந்த நாள்ல பெரிய புள்ளதான் தகப்பனுக்கு அதிகாரத்துக்குரியவரா வர முடியும். தன் பிள்ளைய அவருக்கு நோக்கம் ஏசாதான் ஆசீர்வதிக்கணும், அம்மாவின் நோக்கம் யாக்கோப் தான் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கப்பட காரணம் தேவ திட்டு யாக்கோப் மேல இருக்குது. கவனிங்கள், ஈசாக்கு ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கிட்டாலும் யாக்கோப் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அது மாதிரி தெரிஞ்சுங்க. அப்ப ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிச்சிருந்தா யாக்கோபுக்கு அப்ப அவர் மாறி போயிருக்குமா? நீ கேட்கிறேன், மாறி போயிருக்குமா? மாறாது. காரணம் அப்ப எதுக்கு இந்த சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறாரு? ஈசாக்கு தான் ஏசாவை தான் ஆசீர்வதிக்கட்டுமே. ஏன் யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிச்சா வரப்போகுது? நீங்க கேட்குறீங்க, நான் கேட்க ரைட்டாங்க. ஈசாக்கு ஆசீர்வதிச்சா யாக்கோபு கர்த்தர் பலுக. இங்க ஈசாக்கு ஆசீர்வதிச்சா கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லல. ஈசாக்கு உன் சாரம் அப்படியே வானத்தின் பனி போல இறங்கும், அதெல்லாம் இங்க சொல்லல. உன்னை பழகி பெருகுவான். ஈசாக்குன்னு வாயில வந்தது வேற. காரணம் ஈசாக்கின் குடும்பத்திலிருந்து யாக்கோபை பிரிக்கணும். சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு தெரியாது நம்ம ஏன் சிலரை பிரிக்கிறாரு, சில உறவுகளை ஏன் பிரிக்கிறாரு, சில ஐக்கியத்தை ஏன் பிரிக்கிறாரு, சில ஃபெலோஷிப் ஏன் பிரிக்கிறார். தேவ திட்டம். நம்பிப்பீங்க நீங்க சொந்த ரொம்ப அண்ணன் தம்பியா உறவா இருந்தோம், அவங்க வீட்டுல நான் இருப்போம், வரணும் சதயமா சாப்பிட்டு இருந்த பிரிஞ்சிடும். இல்லை பிரதர், உங்க கூட இருக்கிறவன் யாருன்னு நீங்க அறியணும். இப்ப சொல்லுவீங்க, ஒரு காலத்துல அண்ணன் நீங்க, இப்ப அதே வாய் சொல்லுச்சு அவன் துரோகி சொன்னாங்க. எவ்வளோ நன்மை செய்தப்பா, அவன் நல்லா இருக்கிறான், எங்களை கண்டுக்கல. நான் நல்லா இருக்கும் போது அவளை வாழ வச்சேன். இப்ப நீ நல்லவன் என்று பார்த்தவன் எப்பதம்மா துரோகின்னு தெரியுது? தேவன் பிரிக்கும் போதுதான் அவன் துரோகின்னு தெரியுது. இல்லைன்னு வைங்களேன், உன் கூடவே இருந்திருப்பான். துன்மார்க்கம் துரோக பிரச்சனை என் உள்ளத்துக்கு தெரியும் என்பது நீ அறியும்படியாய் அவர் செய்யறாரு. அவன் கேட்கிறாரு, அம்மா எங்க அப்பா என்ன தடவி பார்த்தாருன்னா நான் மாட்டிப்பேனே, அவன் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா முடியா இருக்குமே, அப்படி எப்படி நான் பண்ணுவேன்? அந்த அம்மா சொல்றாங்க, அந்த ஆள் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் சாபத்தை விட்டாருன்னா அது என் மேல வந்துருமே. அப்போ சொல்றான், உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, பைபிள் சொல்லுது 13, அதற்கு வந்தா என் மகனே உன்மேல் ஒரு சாபம் என் மேல் வரட்டும் என்று சொல்ற மாத்த கேட்டு நீ போய் அவளை என்னிடத்தில் கொண்டு வந்தான். அவன் போய் அவளை பிடித்து தன் தாயத்துல கொண்டு வந்தான். அவளோட தாய் தன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதசமாக. பின்பு ரெபெக்காள் வீட்டில் தன்னுடைய இருந்த மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல விஷயம் எடுத்து தன் இளைய குமாரனாகிய யாக்கோபை உடுத்தி வெள்ளாட்டு குட்டியின் தோலை அவன் கையில் ரோமில் அது கழுத்துல போட்டு இப்ப அனுப்புறாங்க. கவனிங்கள், இவங்க தான் அனுப்பிச்சுறாங்க. இப்போ யாக்கோபு போறாரு. எப்படிதான் கண்ணு தெரியாதவங்களுக்கு இப்போ கண்ணு தெரியாதுன்னு வைங்களேன், இப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க? இவங்கெல்லாம் யாருன்னா அவங்க குரல்ல வைத்து கண்டுபிடிப்பாங்க. நல்ல கவனிங்கள், யாருடைய சத்தம் கண்ணை மூட்டு நான் உட்காந்தா நீங்க யார் சத்தம் போட்டாலும் யார் சத்தம் என்ன பண்ண நமக்கு 75% புரிஞ்சிடும். அப்ப அந்த அதை மாத்திரம் மாற்ற முடியாது. அவர் போறாரு, அவர் போய் கொண்டு வராரு. அப்பா நான் உனக்கு நீ கேட்டியே என்னை உன் ஆத்மா ஆசீர்வதிக்கும்படி நான் புசித்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை நீ புசித்து என்னை ஆசீர்வதிக்க சொல்லும் போது ஈசாக்கு ஒரு டவுட் வந்தது. சத்தமும் யாக்கோபின் சத்தம் அல்ல, அப்பாவாச்சு, 70 வயசு வளர்த்துருக்காரு தெரியாது. இப்போ கிட்ட வாப்பா நான் தடவி பார்க்குறாரு. மேலே தான் அந்த முடியெல்லாம் போட்டாங்களே, ரோமமாக இருக்கு, கைகளோ ஏசா கை, சத்தமும் யாக்கோப் மாதிரி இருக்குது. கிட்ட வந்து என்ன முத்தம் செய்யினாரு. அப்போ உஷாராங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு மனைவி புருஷனுடைய வீக்னஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா, உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டு, யாரோட ட்ரெஸ்ஸு?
ஏசாவின் ட்ரெஸ். இன்னும் ஒரு விஷயம் தெரியுங்களா, கவனிங்களேன். நான் வந்து 25, அப்பொழுது அவன் என் குமாரனை நீ வேட்டையாடி கொண்டு வந்து நான் புசித்து என் ஆத்மாவனை ஆசீர்வதி அதை என்னை கிட்டே கொண்டு வான். அவன் கிட்டே கொண்டு போய் அப்போ புஷான் பிற்பாடு பாருங்க 27, அவன் கிட்ட போய் அப்பொழுது 26, என் தகப்பனை ஈசா அவன் நோக்கி என் மகனை நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்கின்றார். அவன் கிட்ட போய் அவன் முத்தம் செய்ய அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் வாசலை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வத்த வயல்வெளி வாசனை போல் இருந்தது. கவனிங்கள், என்ன சொல்ல வர இது வரைக்கும் பார்த்தோம். இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது. நான் நல்லா கவனிங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பாட்டில் ஈசாக்கு தியானம் பண்ற மனுஷன். இந்த 3 பேரும் சில விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவங்க. அந்த 2 பேரும் இந்த ஒரே மணியோட வாழ்ந்தவர் தான் யாருன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில மிஸ்டேக் பார்க்கலாம், யாக்கோபின் வாழ்க்கையில தவற பார்க்கலாம், ஈசாக்கின் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரிது காண்பது. ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையில தவறு பார்க்க முடியாது. ஈசாக்கின் வாழ்க்கையில குடும்பத்தினால் தவறி விழுதான் பார்க்க முடியும். நான் சொல்றது கவனிங்க, ஈசாக்கின் வாழ்க்கையில தவறுன்னு பார்க்கல, குடும்பத்தினால் தவறி விழுந்துதான் பார்க்க முடியும். இந்த ஈசாக்கு குடும்பத்தினால் தவறி விழுந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த வஸ்திரத்தை மோரும் போது கவனிங்களேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, அவன் சாப்பிட்டு திருப்தியான பிறகு அந்த திருப்தியானப்பட்ட சந்தோஷம் அந்த வாசனை மோரும்போது அவர் சொன்ன தவறான வார்த்தை கர்த்தர் ரைட்டா தவறி விழுந்த இடம் பாருங்க. என்னது, எப்படியா ஏசாவின் வஸ்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்த வஸ்திரமா இருக்கலாம், அதை விட்டுருவோம். யாக்கோபு திருட்டுத்தனமா வரும்போது அவன் மேல் இருக்கிற வஸ்திரத்தின் வாசனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனையா இருக்கும். ஒருவேளை ஏசாவின் ட்ரெஸ் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் அதை யாக்கோபு போடும்போது அப்படி இருக்க முடியாது. ஒருத்தருடைய ஆசீர்வாதம் இன்னொரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. என் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதத்தை நீ திருடி இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லவே முடியாது. ஈசாக்கு தவறி விடுவதற்கு காரணம் யார்? கவனிங்கள், இதற்கு காரணம் யார்? ஈசாக்கின் வாய் இப்படி சொல்வதற்கு காரணம் யார்? ஈசாக்கின் வாழ்க்கையில யாக்கோபை ஏசர் சொல்வதற்கு காரணம் யார்? ஈசாக்கை யாக்கோபை மோந்து போ வாசனையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை வயலின் வாசனை என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஒண்ணே ஒண்ணுதான், ஒரே ஒரு வசனம். ஒரு தப்பு பெரிய தப்பு செய்ய வைக்கும். கொஞ்சம் ஆசை அது இச்சையை கொண்டு வரும். இச்சை வரும்போது கண்ணை மூடிடும். உண்மைதானே? ஆசைதான் இச்சை. இச்சை வரும்போது கண்ணை மூடிடும். தாவீதுக்கு ஆசை தான் வந்திருக்கும், இச்சை வரும்போது கூட ஆயிடுச்சு. 30 வயசுல ஒழுங்கா அந்த தாவீது 50 வயசுல உண்மையே இல்லையே. கவனிங்கள், என்ன பிரச்சனை? 20 வாசிக்கிற. அப்போது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது என்றான். கவனிங்கள், ஒரு சீக்கிரமா வனத்துக்கு போயிட்டு வேட்டையாடி கண்டு அவன் உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேர பண்ணினார். யாரே யாரே? இப்ப சரியா? இப்ப பாத்தீங்களா வயலையே? இப்போ 27 சொல்றாரு, என் தேவன் அல்ல, உன் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாம் தேவன், கர்த்தர் சொல்லலாம் அந்த மனுஷன். because he doesn't know about the God. அவருக்கு கர்த்தரை பத்தி தெரியாது. எங்க இருக்கிறையா நீ? வயசு என்னையா? 70 வயசு. யார் வீட்டுல இருக்கிற? ஆபிரகாமுடைய வீட்டுல. யார் வீட்டுல இருக்கியா? ஈசாக்கின் வீட்டுல. இவங்க யார்? உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்க சபிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சந்ததி பூமிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். யாரே? ஆபிரகாம் கிட்ட, ஈசா கிட்ட, உன் சந்ததி ஆபிரகாம் கிட்ட ஆணை நிறைவேற்றுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ரெபெக்காள் யாரு? தேவ பக்தி உள்ள மனுஷி. ஆபிரகாம் யாரு? ஈசாக்கு. இவங்க மடி ஆபிரகாம் மடியில வளர்ந்தவங்க தான் இவங்க. ஆபிரகாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா? ஏறத்தாழ குழந்தை கிடையாது, 70 வயசு. எந்த வீட்டுல இருக்கிற? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல இருக்கிறீங்க. எந்த வீட்டுல இருக்கிறீங்க? கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்ட குடும்பம் இந்த ஒரே குடும்பம் தான் அந்த பூமியிலே கர்த்தரை தொழுது கொண்ட குடும்பம். எந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம்?
கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? தேவ பக்தி உள்ள இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? என் மேல பெரிய சத்தியம் இருக்குது, ஆனா எனக்கு என்ன தெரியல. சபைக்குள்ள இருக்க உங்களுக்கு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ற வீட்டுக்குள்ள இருக்க உங்களுக்கு, அந்த வம்சத்துல அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, சபைக்கு தலையார் கிறிஸ்துக்குள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு, எத்தனை பேருக்கு எத்தனை பேர் தேவனை அறிஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு சபைக்குள் இருக்கிறவங்க இருக்கிறோம், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறோம், அவங்களுக்கு இன்னும் தேவனை அறியாமல் வயசாயிடுச்சு, பல வருஷம், லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவம் இருக்கு, ஆனால் the personal experience to God, தனித்து அறிகின்ற அனுபவம் இல்லையா? யாரையா நேரிட பண்ணார்? நீ பிராணி வேலை தான் பண்றீங்க. அம்மா வஞ்சிக்கும்படியாய் கற்றுக் கொடுக்கிறாங்க. இங்க யாக்கோபு நடிக்கிறார். என்னது? இங்க அம்மா வஞ்சனையை விதைச்சாங்க, செய், இது உண்மையதான். யாக்கோபு நடிக்கிறார். நடிக்க கொஞ்சம் அதிகமா நடிய. நீங்க செய்யறது என்ன? நடிக்கும்போது நடிய. உங்க தேவன் யாருன்னு தெரியாது. அவனுக்கு பேரு சின்ன வயசுல 15 வயசு வரைக்கும் யார் மடியில வந்தீங்க? இத்தனை வருஷம் யாருடைய மடியில? ஈசாக்கு சொல்லிக்க மாட்டா தேவன் யார் பேர் யாருன்னு? கர்த்தர் உன் தேவன், கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார், உன் தேவனைய கர்த்தர் அப்படி சொன்னார், நம்முடைய தேவனைய கர்த்தர் நேரிட பண்ணார் சொன்ன இந்த மனுஷன், நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு நேரிட பண்ணினார்னு ஏன் சொல்ல முடியல? சொல்லுங்கய்யா. பலியிடும் போது ஈசா கூட சேர்ந்து பலியிட்டு இருக்க மாட்டாரா? இல்ல ஆபிரகாம் கூட பலியிட்டு இருக்க மாட்டாரா? பலிபிடத்துல இல்ல எதை செஞ்சிருக்க மாட்டாங்களா? எங்கயா போச்சு 70 வருஷம்? நீ எங்க இருந்து நீ எதை கத்துக்கல? தேவனாய கர்த்தர் இப்ப கூட பாருங்களேன், அவர் இந்த பாரியத்தை தன் மேல போட்டுக்க விரும்பல. எது மேல? என் தேவனாய கர்த்தர், நம்முடைய தேவனாய கர்த்தர் சொன்னா இது யார் மேல விழுந்துரும்? உம்முடைய தேவனாய கர்த்தர் சொன்னா யார் மேல விழுந்துரும்? இன்னைக்கு ட்ரிக்கு தான் மக்கள், யார் மேல எப்படி போடலாம் ட்ரிக் அப்படி பார்த்துட்டு நேரிட போன. யாருக்கு தெரியல? உனக்கு வீட்டுக்குள்ள இருந்த உனக்கு தெரியல. அதனால தான் பைபிள் சொல்லுது, இந்த மனுஷன் ஓடும்போது ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், உனக்கு கூட இருப்ப வந்து போவேன், ஆனால் அவர் நான் உன் தேவன் என்று அவர் சொல்லவே இல்லை. கவனிக்க விஷயம். அப்போ இப்ப அவர் ஓடுறாரு, எங்க அம்மா எனக்கு போதும், சில நாள் கவனிகள், நான் ஆள் அனுப்புவேன், நீ திரும்பி வருவ, உங்க அண்ணன் மனசு மாறுவான். கவனிங்கள், அவங்க சொன்னதெல்லாம் கவனிங்கள், அவங்க சொன்னதா கவனிங்கள், சகோதரே சொல்ற கவனிங்கள், நான் அனுப்புவேன் அப்படி, ரைட்டுங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி உங்க தகப்பன் மரிப்பதற்கு முன்பாக அவர் ஆத்துமா ஆசீர்வதிக்கும்படி என் பேச்ச கேள். இப்ப போலுங்க, இப்ப யார் கொண்டு வந்தார்? சில நாள் தானே, எத்தனை நாள்? சில வாரம் கிடையாது, சில நாள் தானே, சில மாதங்கள் கிடையாது, சில வருஷங்கள் கிடையாது. நம்ம இந்தியன் கோர்ட் படி ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம். இப்போ என்ன பண்றது? இப்போ நான் கேட்கிறேன், இவங்க அம்மாவை நினைச்சாலும் யாக்கோபை கொண்டு வர முடியாது. கவனிங்க, யாக்கோபை நினைச்சாலும் ஒரு வேலை இப்படியே வச்சுக்கலாம இருக்காதுன்னு வச்சுக்கிறேன்னு ரெபெக்காள் ஆள் அனுப்பி போய் யாக்கோபை கொண்டு வர சொல்ற, யாக்கோபு போயிருப்பாரா? இல்ல போகலாம் முடியுமா? கவனிங்கள், அவர் சொன்ன யாருடைய வார்த்தை நிக்குது என்று நாம் பார்க்கலாமே. 31 அதிகாரம் ஆதி ஆகமும் நான் வாசிக்கிறேன் 13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலே உனக்கு தரிசனமா தேவனானே, இப்போ நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் நினைத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். எங்க போனோம்? யாரு இப்ப தரிசனம் யாரு கொடுத்தது? தேவன். யாரு கொடுத்திருக்காரு? யாக்கோபு தன் மனைவி சொல்றார். இப்ப யார் எப்படி 20 வருஷத்துக்கு பிறகு யார் சொன்னது? இங்க ரெபெக்காள் போ, நான் போய் கொண்டு வருவேன், சரி நாளைக்கு சொல்ல. யாருடைய வார்த்தை நிக்குது? நல்லா கவனிங்கள் அந்த சகோதரனே, எந்த தைரியத்தில் இருந்தாலும் சரி, எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, எது உனக்கு இருந்தாலும் சரி, உன் வார்த்தை நிற்கும் என்று மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உங்க பிள்ளையின் மேலே, நான் சொல்றது உங்க பிள்ளையின் மேலேயே, நான் மத்த மேல பத்தி பேசல.
உங்க பிள்ளைங்க மேல ஒரு வேலை உங்க அதிகாரத்துல உங்க பிள்ளைங்களை நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வளர்த்து பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை நீங்க கத்துருவீங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்க சுயநீதியை உங்க பிள்ளைகள் மேல் திணிக்காதீங்க. செபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் கத்தரை நீ கையில எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் வெறும் பெத்தெடுத்தோம் தான், அது வளர்க்கும்படியே தான் நீங்க எனக்கு கிருபை கொடுத்தீங்க. ஆனால் அது செழிக்கணும்னா என்னால முடியாது. நீங்க தான் என் பிள்ளைக்கு நீங்க சொல்லணும். பொல்லாதனைக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ கொடுக்க இருந்திருக்கும் போது பொருளோகத்தின் பிதா நீங்கள் நன்மையாண்டு தருவீங்களே. நான் என் பிள்ளைக்கு எதிர்காலத்தை தீமை தான் செய்ய முடியும், நீங்க தான் என் பிள்ளைக்கு நன்மை செய்ய முடியும் சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பிள்ளைங்க எதிர்காலத்தை உங்க கரத்துல இருந்து எடுத்து நீங்க நினைக்காத காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரைட் பிளேஸ். அந்த யார் வார்த்தை நின்றது? ரெபெக்கா. சில நாள் நீ ஆள் அனுப்புவியா? நீ ஆள் அனுப்புவ. நம்பிக்கை யாரோட வார்த்தை நின்றது? ஏன் அந்த தெளிவை பெற்றார்? யாருடைய வாழ்க்கையில? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தெளிவை பெறுங்க. இந்த காலையில உன்னுடைய வாழ்க்கை உன் கரத்துல இல்லை, இந்த வாழ்க்கை கர்த்தர் கரத்துல இருக்குது. நீ நினைச்சாலும் வாழ்க்கையை வாழ முடியாது, நீ மற்றவனை வாழ வைக்க முடியாது. கர்த்தர் உன்னை நடத்தினாதான். நேரு சொன்னாரு இந்த தமிழ்நாட்டில் வரும்போது, நான் இன்னும் 15 வருஷம் வாழ்வேன். போய் அடுத்த 2 மாசம் செத்துட்டேன். எத்தனையோ பேர் நான் அப்படி அதை அழிச்சிடுவேன் சொன்னோலாம். நான் என்ன ஒருத்தன் சொன்னா என் நிழலை விட தொட முடியாது அப்படி சொல்லி என்னை யாரும் தொட முடியாது, என்னை அசைக்க முடியாது. சனகிரிப் மாதிரி கொக்கரிச்சவங்களாம் கடைசியில் அவங்க பிள்ளையின் எந்த பிள்ளைய தூக்கி பத்தி எடுத்தானோ அந்த பிள்ளைய கர்ப்ப பிறப்பே சனகிரிப் என்ன பண்ணாங்களா? கொண்டு போட்டான். நல்லா கவனிங்கள். 1,85,000 பேர் கத்திரை தூதங்க வட்டி போட்டான். ஏன் சனகிரிப்பை கொண்டு போடல? அன்னைக்கு அவனும் பட்டுந்தான் கூட. ஏன்னா அவங்க பட்டையை சாகணும், அதை பத்தி கவலை கிடையாது. உன் பிள்ளையின் பட்டையில சாகும் போது தான் அவனுக்கு வெக்க வரணும். அந்த சரித்து நல்லா இல்லைல்ல? அவனும் கத்தருடைய பட்டை செத்துருந்தா 100ல் 1 இருப்பான். அவன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே அவன் என்ன பண்ணான்? அவன் கோயிலில் போகும்போது அவன் கோயிலில் போய் வணங்குவாங்க பார்த்தீங்களா? அப்பா போட்ட காரணம் தெரியுமா? அவன் ஒரு நாட்டில் கத்தர் என் கையில கத்தர் என்னை காப்பாற்ற முடியுமான்னு அவன் கேட்டான். இப்போ அவன் கடவுளே அவங்க புள்ளங்கையில இருந்து காப்பாற்ற முடியல. கண்ணு சொல்லாம நீ எந்த வழியில வரியோ அங்கே சாவச்சிருக்கலாம். எருசலேம் செத்தா நீ எருசலேம்ல அவன் கல்றா வந்துட்டு இருக்கோம். நீ உன் ஊர்ல சாகும் போது அவமானத்தின் சின்னமா தான் யார் மறிச்சான்? ஏன்னா நீ யாரையா நிந்திச்ச? யாரை நிந்திச்ச? கத்தர் நிந்திச்ச. கத்தர் நிந்திக்கும் போது கதி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் அறியணும். அதனால்தான் அவன் என்ன பண்ணது? அங்கே அவன் பிள்ளையின் படத்துல கட்டர் போட்டு அவனை ஆலயத்துல போட்டு தள்ளினாரு. இங்க எழுதிருக்கு பாத்தீங்களா? நீ போ. The 20 years யாக்கோபே இப்போ சொல்லுங்க. சில நேரம் இருக்கும் நம்ம கண்ணை மூடி நிற்போம். அண்ணன் சொன்னார் தரேன்னாரு, ஊரில் அக்கா தரேன்னாங்க, மாமா தரேன்னாங்க, எனக்கு கல்வி படிக்க உதவி செய்கிறேன்னாங்க, என்னை வந்து வீட்டில் இருந்து பார்க்குறேன்னா சில பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊர்லேருந்து காசு வரணுவாங்க. இப்போ யாக்கோபு இந்த 20 வருஷமா என்ன சொல்லிப்பாரு? எங்கள் அம்மா ஆள் அனுப்புவாங்க, எங்கள் அம்மா சீக்கிரமாக சொன்னாங்க, எங்கள் அப்படியே பண்ணியிருப்பாரு. இல்லை தரிசனம் இருக்கு பார்த்தீங்களா? நான் அவன் கூட இருப்பேன். கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவன் மந்த பெருகின்னு இருக்குது. நான் அவனை கொண்டு வருவேன். இப்போ யார் நோக்கி யாக்கோபு பார்க்கிறாரு? நான் கர்த்தர் தான் கொண்டு போகணும். கர்த்தர் தான் கொண்டு. ஏன்னா அவங்க அம்மா நினைச்சா கொண்டு போக முடியாது. ஏன்னா அவர் யார் கையில இருக்கிறாரு? லாபான் கையில இருக்கிறார். லாபான் விட்டு விடுவதற்கு, லாபான் யாக்கோபை விடுவதற்கு லாபானுக்கு மனசே வரல. அவன் துரத்தி தான் அவன் கடைசி வரைக்கும். ரைட்டுங்களா? அதான். ஆனா யாபான் கையில இருந்து யாருமே மீட்க முடியாது. யாரும் மீட்க முடியாது. ரெபெக்காவை மீட்க முடியாது. யாக்கோபின் நிலைமை எப்படி இருக்குன்னா, லாபான் கையின் கீழே தான் இருக்குன்னு நினைச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் லாபான் நினைச்சிருப்பான் என் கை கீழே யாருக்கா? யாக்கோபு இருக்கிறாங்க. அவங்க பொண்டாட்டி நினைச்சிருப்பாங்க நம்ம காலமான எங்க இருப்போம்? இங்கே காரணம் அங்கதான் சுதந்திரமா இருக்க முடியும், அவங்க ஊரு. அப்போ லாபான் நினைச்சிருப்பான், லாபான் ஊர் நினைச்சிருப்பாங்க, ஆறால குளிர்க்க நினைச்சிருப்பான். யாக்கோபு இங்கதான் இருப்பான், யாக்கோபின் கல்ற இங்கதான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது யாக்கோபு எங்க இருக்கணும், எந்த டைம்ல எங்க போகணும் சொல்லி யாருக்கு தெரியும்னா, அவர் கூட இருந்து நடத்துவேன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? கர்த்தராகிய தேவனுக்கு தான் தெரியுமா? கரெக்டா சொல்ல ஹல்லேலூயா. அந்த டைம் வரும்போது நீ போயா, நீ போ
நீ போ. என்ன சம்பவம் நம்ம பார்க்க போறோம். ஏன் அவங்க அம்மா சொல்றேன்னா, உன் சகோதரனுடைய கோபம் தணிந்த பிறகு நான் உன் ஆள் அனுப்புவேன். யார் சொல்றா? உங்க அண்ணனுடைய கோபம் தணிஞ்ச பிறகு. இப்ப சொல்லுங்க, அண்ணனோட கோபம் தணிஞ்சுதா, அண்ணனோட இருதயம் மாறினதா? அந்த அம்மா சொல்றாங்க, அவன் கோபத்தை தணிஞ்ச பிறகுதான் நான் உன்னை ஆள் அனுப்பேன். தம்பி, சிஸ்டர், அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். அந்த டைம் அவங்க அண்ணன் கோபம் தணிஞ்சு நீ ஆள் அனுப்ப முடியாது. அந்த காரியத்துக்கு கர்த்தரோட ஒப்புரவான பிறகுதான் கர்த்தரே அந்த சூழ்நிலையை மாற்றுவார். எல்லாம் சொல்லாம ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு உண்டாக இந்த 32ஆம் அதிகாரத்துல ஏசா 32 வந்து உங்க அண்ணன் என்ன பண்றாரு? உங்க அண்ணன் உன்னோட வந்து 400 பேரோட வராரு. நல்ல கவனிங்கள். வரான்னு சொல்லும் போது 32 நான் வாசிக்கிறேன் 6. அந்த ஆட்கள் யாக்கோபுவிற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார். இப்ப இந்த விஷயத்தை யார் கையில் எடுத்தது? நீ நினைச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ரெக்கமெண்டேஷன் போதும். எத்தனை பேர் ஒரு மனுஷன் நம்பிந்தாங்க? ஒரே மனுஷன் நம்பி எத்தனை பேர் படிக்க வச்சுட்டு, ஒரு மனுஷன் நம்பி எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அந்த மண்ணை மறைச்சிட்டாங்க. அந்த மண்ணை நம்பி இந்த கூட்டம் என்ன ஆச்சு? எத்தனை பேர் படிக்க வச்சிருக்கலாம். அந்த மனிதன் கூட பிற 100கணக்கான பேருக்கு அந்த சோறு போட்டுருந்தான். இப்ப அந்த மனுஷன் உயிரோட இல்லை. நம்மள போச்சு தெரியுமா? தொய்தாசரை நம்பி ஒரு 4 பேர் போனாங்க. அவன் செத்து போன பிறகு ஜனம் ஆகி போச்சு. எஸ், மனிதனை நம்பினா செதறிடுவீங்க. கர்த்தரை நம்பிடலானால், கர்த்தரை அறிகின்ற அறிவு வருமானால், எந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு என்னென்ன செய்யணுமோ, எந்த டைம்ல செய்யணுமோ அந்த டைம் முன்னே போவாது, பின்னே வராது. அந்த டைம் வரும்போது நீ இருக்க வேண்டிய தேர்தல் கர்த்தரே உன்னை தேடி வருவார். கரெக்டா சொல்லாமா? யாக்கோபே நான் போயிடுறேன்னு சொல்லல. யாக்கோபு இருந்தட்ல கர்த்தர் சந்திச்சாரு. இப்ப யாக்கோபு போறாரு, ஏசா வராரு, ஒரு பகை. இப்ப பைபிள் சொல்லுது, இந்த பிரச்சனை யாக்கோபு ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இந்த 33ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது பாருங்க. 4 அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இருவரும் அழுதார்கள். முடிஞ்சு போச்சு. எப்ப நடந்தது? இந்த 32 மேல பாருங்களேன். இந்த 32ஆம் அதிகாரம் நான் 25 அவனை மேற்கொள்ளதை கண்டு அவனை தொடை சந்தை தொட்டா. அதனால அவரோட போராடுகள யாக்கோபு தொடை சந்தை அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உம்மை போக விடு என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு. போதும். யாரு பேர்? என்னையா பேர்? என்ன? 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே அவங்க அப்பா கேட்கிறாரு. எத்தனை வருஷம் முன்னாடி? ஏசா. யார வச்சு? உன் பேர் என்ன? சத்தம் யார் போல இருக்கு? யாக்கோபு. முடி யார் போல இருக்கு? யார வச்சு ஏமாத்தின? உன் தேவனாகிய கர்த்தர். யாருடைய கர்த்தர்? யாருடைய கர்த்தர்? அவர் தேவனை அந்த பேரை அவர் கேட்டவுடனே தான் அவர் அம்மா கர்த்தர் என் பசிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு? என் பிள்ளைய ஆசீர்வதித்தாரு. அவர் முழுமையா அந்த கர்த்தர் முதல்ல காலப்படாரு. பார்த்தீங்களா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை மாதிரி இருக்குது. அவர் கர்த்தர் 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 போட்டுன்னு மைண்ட்ல என்ன வந்துச்சு அவருக்கு? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ரெண்டாவது எதை வச்சு ஏமாத்தின? ஆட்டுக்கறியா மான் கறியான்னு சொல்லி ஏமாத்துறது. என்னதுங்க ஆட்டுக்கறியே? ஆடு வந்து டொமஸ்டிக் அனிமல், இது வனத்தில் இருக்குது. என்னத்துக்கு வித்தியாசம்? கலைமான் வெளிமான் தான் வெளியில் இருக்கும், வீட்டில் தான். அப்போ நல்ல ஒரு சூப்பராக மான் கறி போல இருக்கிற ஆடுனா 1 வயசுக்குள்ள இருக்கிற வெள்ளாடாக தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த வெள்ளாட்டு யாருக்கு அடையாளமாக இருக்கு? அம்பி சகோதரியே, இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கு. இன்னைக்கு சபையில் இருக்க ஊழியக்கார யாரை வச்சு ஏமாத்துறா? நம்ம யார் பேர் சொல்லி ஏமாத்துறோம்? சோத்திரம். எந்த கர்த்தரை வைத்து நீ ஏமாத்தினியோ அவரோட ஒப்புரவாகும் போதுதான் திரும்பி பிரச்சனை முடியும். இப்ப கர்த்தர் நிக்கிறார் பாரு. ஏசா அண்ணன் தம்பி பிரச்சனையா? அதையா கர்த்தர் போனோம்? ஏசா கர்த்தர் தெரிஞ்சுக்கலையா? ஏன் கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாரு? அதுக்கு ஏன் கர்த்தர் போனோம்? ஏசா ஆசீர்வதிச்சதுனால, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிப்பதனால யாக்கோபு பரகாரன் ஆக போறதே கிடையாது. உண்மைதானே?
ஈசாக்கின் சொத்தெல்லாம் ஏசா எடுத்துன்னு போனா. ஈசாக்கு உயிரோடு இருக்கும் போதே தன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு ஈசாக்கு சொத்தை எடுத்துன்னு போயிட்டான். ஆனா யாக்கோபு ஈசாக்கு சொத்து எடுக்கல. யாக்கோபின் சொத்து கர்த்தர் கொடுத்தது. உங்க ஆசீர்வாதம் உங்க அப்பா சொத்தா இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது உங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க அப்பா வீடு கட்டாரு, சொந்த வீடு இது ஆடுறாங்க. நீ உனக்கு கர்த்தரா கொடுத்தாரு. நீ எப்பதான் ஆடணும்? என்னை ஆசீர்வாதத்தை நான் வீடு கட்ட நீ சொல்லு. அப்ப நீ என்ன பெரிய ஆளுன்னு சொல்ற. தாத்தா தாத்தா எவனா வச்சிருப்பா சொத்தை வச்சுட்டு இன்னைக்கு இல்லாதனை பார்த்து நீங்க முறைக்காதீங்க. உன் கையின் பிரேசை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீ வீடை கட்டுவாயானால் அப்ப சொல்லுங்க. உண்மைதானே? என் கையின் பிரேசை ஆசீர்வதிக்கணையா. அதே நேரத்தில் உங்க அப்பா வைக்கலன்னு சொல்லி கவலைப்படாத. எங்க அப்பா ஒரு காலம் கவலைப்பட்டேன். இப்ப தொடக்கத்தை நம்ம பார்த்தோம், முடிவை பார்க்க போறோம். அநேகர் தொடங்குவாங்க கர்த்தரோடு. இங்க யாக்கோபு பெர்சேபாவில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கும் யாக்கோபுக்கு எந்த தொடர்பு கிடையாது. யாக்கோபு லூஸ் என்ற இடத்துல வரும்போது பெத்தேல் இடத்துல கர்த்தருக்கும் யாக்கோபுக்கு ஒரு தொடர்பு. இந்த கர்த்தருக்கு யாக்கோபுக்கு தொடர்பு வரும்போது நேரா ஆரானுக்கு போகிறார். 20 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வருகிறார். 20 வருஷத்துல அவர் எப்படி ஆயிட்டார்னா நார்மல் மனிதன் became a great man. எப்படின்னா தேவனோடு போராடும்படியான ஒரு மனுஷனாக, ஒரு சராசரி தோளும் தடியுமை போன மனுஷன் ஒரு பெரிய மந்தையாக ஒன்றுமில்லாத போன மனுஷன் இப்ப 18 பேராக திரும்பி வராங்க. எத்தனை பேரு? அவன் கணக்கு 18 பேரு. அவன் குடும்பம் மாத்திரம் 13, 4, 1. ஆனால் அவருக்கு கணக்கில்லாத வேலைக்காரிங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு ஆடு மாதெல்லாம் அக்கசகமாக. இது கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் கேட்கிறேன், எது ஆசீர்வாதம்? முடிக்கலாம். எது ஆசீர்வாதம்? கர்த்தர் திருஷமா கல்யாணத்தோட கூட வந்தார் ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம்னா நீ என்னை ஆசீர்வதிக்க விட்டால் உன்னை விட மாட்டேன். நீ ஏன் யாக்கோபு சொல்லணும்? ஏன் கொடுத்த சொத்து தான் ஆசீர்வாதம், 13 புள்ள ஆசீர்வாதம், 4 பொண்டாட்டி ஆசீர்வாதம், நானே ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு தகவலான ஒரு கூட்டத்தோட உலகத்தில் ஒரு மாதம் யாபன் சொல்லுவான், ஒன்னே இல்லாத வந்தான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தோட போகிறான். அவன் சொல்கிறான், உன் ஆடெல்லாம் உன் மாடெல்லாம் என்னது, நீ பெத்த பிள்ளைங்களாம் அனே என்னது, இந்த பொண்ணு பிள்ளைங்களாம் எந்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காரணம் என்ன? இதெல்லாம் யாருடைய ஆசீர்வாதம்? அப்படிதான் சொல்லுறாரு. ஆனால் யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளோ கொடுத்தீங்களே, இது ஆசீர்வாதம் சொல்லலை. இன்னைக்கு நீ நான் அப்படியே நிற்கணும். கர்த்தாவே, நீ என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒழிய உன்னை விட மாட்டேன். அப்போ என்னன்னா எது ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தருக்கு நமக்கு உள்ள நடுவில் சில பிரச்சனை இருக்கையா, அந்த பிரச்சனை நீ ஒப்புரவாகி தேவனோட சமாதானமாக இருக்காத பட்சத்தில் உனக்கு உலகத்தில் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. உனக்கும் தேவனுக்குள்ள உறவு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கும் அவருக்கும் உனக்கு முன்பாக நிற்கும் போது எந்த ஒரு குற்றம சாட்சியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் சேர்த்துட்டான், வீடு சேர்த்துட்டான். ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீங்க எந்த வகையில சேர்த்தாலும் தேவன் நிற்க முடியாது. அவரால் சராசரி பூமியில தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஹெவன், பரலோகத்தை பத்தி பேசல. பாவம் நிறைந்த உலகத்துல, அசுத்தமான உலகத்துல அந்த இடத்துல தேவன் வரும்போது, யாக்கோபு நிற்கும் போது, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒழி அவர் குற்ற மனசாட்சி இருக்க விடமாட்டே. நீ யாரையா? நான் ஏசான்னு சொல்லல. அந்த சத்தம் கேட்டது பத்தியா நான் சொல்லட்டுமா? எனக்கு பரிசுத்த ஆவியான உதவிதான். அப்போ யாக்கோபு யாருன்னு பார்த்து கிடையாது. யாக்கோபு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருப்பா சொல்லட்டுமா? நீ கூட உணருங்க. தேவன் கேட்கிறான், நீ யாருன்னு சொல்லும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி சில நேரத்தில் சிலர் பார்க்கும்போது 30 வயசு நினைவு வருது. அந்த சத்தம் நான் சொல்லட்டுமா? நீ யாருன்னு கேட்கும்போது ஈசாக்கு எப்படி பேசியிருப்பார்? நீ யாரையா? அதே சத்தம் 20 வருஷமா தப்பன்னு கேட்டான், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ யாக்கோபின் கான்சியஸ் குத்திருக்கையா, நான் ஏசான்னு சொன்னல, இப்ப அப்படி சொல்லல. நீ யார் என்று குழம்பு குத்துச்சு பத்தி அவரை குத்தி. இது போனா சம்பாஷணம் ஒரு வசனமா இருக்கலாம், ஒரு நிமிஷம் கிடையாது, ஒரு நைட்
அவர் அழுதிருப்பார். நீ யாருன்னு கேட்ட உடனே யாக்கோபு சொல்லியிருக்க மாட்டாரு. நீ யாருன்னு கேட்ட கீழே விழுந்து அழுதிருப்பாரு. ஐயோ ஐயோ பாவி பாவி பாவி. என்னைக்குமே பாவம் உணரும் போது உடனே யாக்கோபு நீ யாரு யாக்கோபே சொல்ல முடியாது. பாவம் உணர்த்தப்பட்டதான் தெரியும். அவரை விழுந்த போது நீ யாரு கேட்கும் போது யாக்கோபு சொல்லியிருக்க மாட்டாரு. கீழே விழுந்து அழுதிருப்பாரு. நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் விழும்போது ஆண்டவர் உணர்த்தும் போது விழுந்து அழுது இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்களை கேட்டு பாருங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை கேட்டு பாருங்க. மன உடனே கேட்டு பாருங்க. ஒரு பாவத்துக்காக பல மணி நேரம், பல நாட்கள், பல மாசம் அழுது உண்டுதையா? ஏன் செஞ்ச பாவத்துக்கு அழுது இருக்கிறோம். ஐயோ அந்த பாவம் செய்யாதபடி கத்த தடை பண்ணார, அதுக்காக அழுந்திருக்கோம். யாக்கோபு விழுந்து அழுதிருப்பார். சொல்லியிருப்பார், நீ ஏசா இல்ல ஆண்டவரே, நான் இப்படி எழுதிருக்கலாம். நான் யாக்கோபுன்னு சொல்லும் போது ஒரு பிரச்சனை கத்தரை நீங்க முன்னிறுத்தி யாரையாவது ஏமாத்தி யாரையாவது நீங்க வஞ்சித்துவீர்களானால் மீண்டும் தேவன் தான் அந்த இடத்துல வந்து உங்கள் வாழ்க்கையை சரி செய்யும். திரும்பி தேவனோட வாழ்க்கையில வராத வரைக்கும் அந்த வாழ்க்கை கட்டப்படாது. தேவன அறிவே எப்போ வந்தது பத்தி யாக்கோபுக்கு? எப்போ வந்தது? மாறுது. இப்ப தேவன் எந்த கத்தரோடு நான் ஒப்புரம் ஆன பிறகு ஏசா என்ன ஆகி போச்சு? இப்ப அவங்க அம்மா செய்யல. யார் செய்யல? ஏசா. யாக்கோபு இது வரைக்கும் லாபான் பிரச்சனையை கத்தர் கையில் எடுத்தாரு. ஏசா பிரச்சனை கத்த எடுத்தாரு. இதுக்கப்புறம் வர பிரச்சனை அவர் மேல வந்தது. ஃபர்ஸ்ட் 28ஆம் அதிகாரம் ஒரு வாழ்க்கை தொடக்கம், 46ஆம் அதிகாரம் ஒரு வாழ்க்கையின் முடிவு. தொடர்ந்து எப்படி முடிக்கிறது? கத்தருக்குள் தொடங்க நாம் கத்தருக்குள் முடிக்கணும். ஆவில தொடங்க நாம் ஆவில முடிக்கணும். இயேசுக்குள் தொடங்க நாம் இயேசுக்குள் தான் முடிக்கணும். விசுவாசத்தோட நாம் விசுவாசம் எப்படி முடிக்க போறோம்? நல்லா தொடங்கணும், நல்லா ஓடணும். இன்னைக்கு எப்படி? 46 2ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் யாரோட வாசிங்கள். அந்த இரவில் தேவன் இஸ்ரவேல் தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். போதுமா? அங்க ஒரே சொப்பனம் தான். எங்க? அங்கே. இப்ப டைரக்ட் ஸ்பீச் கம்யூனிகேஷன் பாருங்க எப்படி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இப்ப நேராவே தேவ அப்ப யாருனே தெரியல. யாரே கனவுல. இப்போ தேவனே அப்ப அவர் இதோ அடியேன். அப்பொழுது அவர் முன்னாடி. போதுமா? அப்ப என்ன அர்த்தம்? அங்க அப்படி சொன்னாரா? அப்படி மீன்ஸ் என்ன சொன்னார்? நான் தேவன், நான் தகவலுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கணும். நான் தேவன் சொல்லும் போது அது மறை எங்குமே வேதம் முழுவதும் நான் உன் தேவன். தேவன் நேரா சொன்னதே கிடையாது. வேர் என்ன இருக்கலாம்னு தெரியாது. நான் யாரு? நான் தேவன். அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் யாத்திராகம் கடைசி வசனம் மேல சொன்னோம். 2 வசனம் இது வாசிங்க பாருங்க. நான் வாசிக்கிறேன். வாசிங்க. தேவன் அவள் பெருமூச்சை கேட்டு இங்க அவருடைய ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபு செய்த உடன்படிக்கையை யார் பேர் வருது இங்க? வேற ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும் வருதா? யார் வருது? யாக்கோபு செய்த உடன்படிக்கை நீண்ட நாள். 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் வசனம் சொல்லி முடிப்போம். முடிவு அப்படி. பின்னும் அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் பிதாக்களின் தேவன் கர்த்தர் மோசே. முடியாது. எங்க தொடங்கி எங்க முடிச்சாரு? ஒரு காலத்துல நான் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கு. அவருக்கு அறிவு இல்ல. அறிவு தேவனுடைய அறிவு. அறிவு இப்ப கடவுள் சொல்றார் மோசே கிட்ட, நான் யார் தெரியுமா? பொதுவாவே ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு உடன்படிக்கை நினைந்தருளினார். நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.